சமைச்சு பாரு சாப்பிட்ட ஜோறு இந்த ப்ரோக்ராமில் இன்றைக்கி வந்து நம்ம பாவக்காய் மொச்சை தொக்கு பார்க்க போகிறோம். கிரேவி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாவக்காய் வந்து நான் ஒரு 100 கிராம் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன். பாவக்காய், அதுக்கப்புறம் மொச்சை இதை வந்து பட்டர் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு 100 கிராம் பாவக்காய், 100 கிராம் பட்டர் பீன்ஸ், அதுக்கப்புறம் ஆனியன். சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா பெரிய வெங்காயம் வந்து வாங்கி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக், டொமேட்டோ, கோகோனட் கொஞ்சமாக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ 100 கிராம் இதுக்கு ஜஸ்ட் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கோகோனட் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜாக்ரி, வெல்லம், ஜாக்ரி கொஞ்சம், புளி கொஞ்சம், டேமரிண்டு ஒரு சின்ன பால் அளவுக்கு, ஒரு 2 முந்திரி பருப்பு. ஸோ இதை வச்சுட்டு ஒரு சூப்பராக ஒரு கிரேவி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இப்போ என்னென்னா பாவக்காய் கசக்கும், அதுதான் எல்லாருக்கும் பெரிய தலைவலியான ஒரு விஷயம். இதில் வந்து என்ன டிப்ஸ் நான் சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா, இந்த பாவக்காயில் மேலே வந்து இந்த மாதிரி தான்ஸ் மாதிரி முள்ளாக இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணலான்னா, ஸ்க்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கசப்பு தெரியாது. ரொம்ப முத்தின பாவக்காவாக இருந்ததுன்னா நிறைய பெருசாக இருக்கும் இந்த தான்ஸு. ஸோ இதை வந்து இப்படி நீங்கள் ஸ்க்ராப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கசப்பு தெரியாது. இது ஒரு ஐடியா. இன்னொரு பாயிண்ட் வந்து என்னென்னா, இதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த டர்மரிக் பவுடரும் சால்ட்டும் அந்த பாவக்காயில் இறங்கி அதோட கசப்பு வந்து தெரியாது. சரியா? இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு, பச்சை மிளகா, கொஞ்சம் காரம் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயும் இந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியையும் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் விட்டு வதக்கணும். இந்த பச்சை மிளகா வாசனை இதுதான் வந்து இந்த கிரேவிக்கான ஒரு ஃப்ளேவரே. அதனால் இது நல்ல வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நெடி அடிக்கும், பொறுத்துக்கிட்டு வதக்குங்க. நாலு பல்லு பூண்டு அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். பூண்டு சாப்பிட விருப்பம் இல்லாதவர்கள், பூண்டு சமைக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பூண்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்றபடி டேஸ்ட் உங்களுக்கு எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக வரும். அவ்வளோதான், இதை தான் வதக்கிக்கிறோம் நம்ம. இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். ஸோ இதை அரைச்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு, தக்காளி 100 கிராம் இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி அதை வந்து அப்படியே பச்சையாகவே, அதை வதக்கணுங்கிற அவசியம் இல்லை, பச்சையாக அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு, கொஞ்சமாக விட்டுக்கோங்க அளவாக. இந்த நம்ம கட் பண்ணி வச்ச பாவக்காய் அண்டு இந்த மொச்சையை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போடுங்க, அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு. அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு இது வேகட்டும். இப்போது இதை வேக வச்சுருக்கோம். பாவக்காவையும் மொச்சையும் கொஞ்சமாக உப்பு, மஞ்சப்பொடி, சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடர் போட்டு வேக வச்சுருக்கோம். நல்லா வெந்துருச்சு. ஸோ வெந்ததை வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போது கடாயில்
தேங்காய் எண்ணெய் வந்து இதுக்கு நல்ல ஒரு மணம் கொடுக்கும், அதனால தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு, ஸோ கடுகு வெடிக்கும்போது ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி இல்லாமல் சமையலே இல்லைங்க. எல்லாத்துலேயும் மஞ்சப்பொடி போடுங்க. போட்டுட்டு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அது வதக்கும்போது நம்ம அரைச்சி வச்சதை போடணும். என்னெல்லாம் அரைச்சோம்? இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, 2 பல்லு முந்திரி, க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக் அண்ட் கேஷ்யூ. ஸோ அதை அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போடுறேன். வெங்காயம் வதங்கட்டும். வாசனை நானா வருது. இதை போட்டு வதங்கிட்டு அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போன உடனே தக்காளி, இப்போ 100 கிராம் பாவக்காய், 100 கிராம் பீன்ஸுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு தக்காளி, அதையும் அரைச்சி அதில் விட்டுருங்க. அந்த தக்காளியோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கட்டும். பாவக்காவா அப்படின்னு யோசிக்கிறவங்க இப்போ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பாவக்காய் மொச்சை கிரேவி இது வந்து சப்பாத்தியோடவும் தொட்டு சாப்பிடலாம், தோசையோடவும் தொட்டு சாப்பிடலாம், சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து திருநெல்வேலி பக்கத்தில் பாரம்பரியமாக செய்கிற ஒரு டிஷ்ஷு. மசாலாவோட பச்சை வாசனை போன உடனே இந்த வேக வச்ச பாவக்காய் மொச்சையை அதில் போடுறோம். தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். ஏன்னா நம்ம முதல்ல கொஞ்சம் தான் போட்டிருந்தோம் உப்பு. ஸோ இப்போ வந்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பூண்டு போட்டு அரைக்காதவங்க பெருங்காயம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. பூண்டு போட்டால் பெருங்காயம் போட வேண்டிய தேவையில்லை. நான் இப்போ பூண்டு போட்டதுனால நான் பெருங்காயம் போடலை. பூண்டு இல்லைன்னா கடுகு ஜீரகம் வெடித்து மஞ்சத்தூள் போட்ட உடனே பெருங்காயமும் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் வேண்டான்னா வெறும் தக்காளியை மட்டுமே போட்டு வதக்கலாம். அதுவும் ஒரு விதமாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது இப்படி வதங்கிட்டதுக்கப்புறம் தேங்காய் சொன்னேன் இல்லையா, எங்கடா தேங்காய் சொன்னாங்க ஆளை காணும். ஏன்னா தேங்காயை அரைச்சி அதில் விட்டுருங்க. தேங்காயை அரைச்சி விட்டுட்டு வெல்லம் அப்படியே போட்டிங்கன்னா அது வந்து கொதித்து தானே வெல்லம் சின்னதாக ஒரு மார்பிள் அளவுக்கு ஒரு கோலி அளவுக்கு வெல்லத்தை போட்டு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா உங்களோட கிரேவி ரெடி. பாவக்காய் மொச்சை கிரேவி. இது வந்து திருநெல்வேலி பக்கத்தில் செய்கிற ஒரு டிஷ்ஷு. சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லி இந்த மாதிரி எது வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். சாதத்துக்கும் கூட்டு மாதிரி வச்சுட்டு சாப்பிடலாம். இப்போ பாவக்காய் மொச்சை மசாலா பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு முருகன் சாப்பிட்டு பார்த்து சொல்வார். சுட போகிறது பத்திரம். இதை வந்து இப்போ நான் மொச்சை போட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பச்சை பட்டாணி இருந்ததுன்னா அதை போட்டும் செய்யலாம். பட் க்ரீன் பீஸ், இந்த க்ரீன் பட்டர் பீன்ஸ் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இதை பச்சை பட்டாணி பச்சை மஞ்சள் மட்டுமே பண்ணுங்கள். இது சாப்பிட எப்படி இருக்குன்னா வந்து குருமா இருக்குல்ல, குருமா மாதிரி இருக்கும். ஏன்னா தேங்காய் அரைச்சி விட்டுருக்கோம் இல்லையா, அதனால. அப்போ இது வந்து நம்ம அந்த குருமா எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அந்த பீன்ஸ் இருக்குல்ல, பீன்ஸு நான் ஆக்சுவலாக பாவக்காய் வதக்கிட்டு பீன்ஸ் போட்டு தான் சாப்பிட்றேன். உங்களுக்கு நான் அதான் சஜஸ்ட் பண்ணுறேன்.
நோ, நான் இதை ஒத்துக்கல. பாவக்காய் சாப்பிடுங்க. பாவக்காய் சாப்பிடணுங்கிறதுக்காக தானே பாவக்காவை வச்சு ஒரு சைட் டிஷ் உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். பாவக்காய் உடம்புக்கு நல்லதுங்க. அதையும் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு நாள் சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பீன்ஸ் சாப்பிடுங்க. மாதத்துக்கு ஒரு வேளை, ஒரு நாள் கூட சொல்லலை, மாதத்துக்கு ஒரு வேளை சாப்பிடலாம், தப்பு இல்லை.